ஸ்பிரிட் ஆஃப் துபாய். இது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரியில சொல்ல முடியாத ஒரு அத்தர். அதாவது பிரெஞ்சுன்னு இதை சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஒரு ரிச் பர்ஃபியூம், அதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போடுற மாதிரியான ஒரு அத்தர். இது குறிப்பா இதுல என்ன நோட்ஸ் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது ஷார்ட்டா இதுல என்ன அக்கார்ட்ஸ், மெயின் அக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இதோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா காடமம். காடமமோட ஓப்பனிங் அதே நேரத்துல இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாண்டல் அந்த அந்த செஃப்ரானோட நோட்ஸ் வந்து டாப்லயே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். சோ இது வந்து நோட்ஸ் வைஸ் இதுல வந்து பெருசா ஒரு விஷயம் இல்ல. அதாவது ரொம்ப அதிகமான நோட்ஸ் உள்ள ஒரு அத்தர்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இது வந்து அந்த காடமமுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது ஓப்பனிங்கா வச்சுட்டு, ஆனா இது வந்து அந்த ஒரு 5 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து சாண்டலோட அந்த அந்த நோட்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவா இருக்கும். ஆனா வந்து ஒரு ஒரு யூனிக் சாண்டலா இருக்கும். ஒரு சாதாரண சாண்டல் வந்து தனி